Hi, this is Narmada from Vista Academy Erode. Time and work அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் பார்த்துட்டிங்கன்னா பேங்கிங், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, டிஎன்பிசி இது எல்லாத்துலேயுமே வரும். ஃபர்ஸ்ட் பேசிக் கொஷின்ஸ்லாம் பார்த்துக்கலாம். A and B can alone complete a piece of work in 20 and 30 days respectively. A and B together complete a same work in how many days அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா A மற்றும் B தனித்தனியாக ஒரு வேலையை முறையே 20 மற்றும் 30 நாட்களில் முடிக்க முடியும். A மற்றும் B இணைந்த அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ A வந்து தனியாக ஒரு வேலையை எவ்வளோ நாளில் முடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 டேஸில் முடிக்கிறாரு. பி அதே வேலையை தனியாக 30 நாளில் முடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டாவை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஏன்னா நம்ம எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ எல்சிஎம் எடுத்துக்கோங்க. இப்போ எல்சிஎம் எடுத்தால் என்ன ஒரு 20க்கும் 30க்கும் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 60 கிடைக்குங்களா? இப்போ 60 அப்படிங்கிறதா நமக்கு இந்த இடத்துல டோட்டல் ஒர்க். ஓகேங்களா? இப்போ இந்த டோட்டல் ஒர்க்கில் இப்போ இந்த 60யை 20ஆல் டிவைட் பண்ணும். 60/20 போடணும். 60/20 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 3 கிடைக்குங்களா? அதே மாதிரி 60/30 போட்டிங்கன்னா 2 கிடைக்கும். இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம். இது எஃபிஷியன்சி அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதை டோட்டல் ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கோங்க. நமக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும். எப்பவுமே டைம் அண்ட் ஒர்க்கில் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒர்க் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டூ டைம் அப்படிங்கிறதா ஃபார்முலா. நீங்கள் வெட் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஆனால் இதுக்கு ஃபார்முலா தெரிஞ்சுதான் போடணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. நமக்கு இந்த கான்செப்ட் வைஸ் தெரிஞ்சால் போதும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபார்முலா எல்லாமே சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ 60 அப்படிங்கிறது டோட்டல் ஒர்க் அப்படின்னு நமக்கு தெரியுதுன்னா அது நம்மளா எடுத்துக்கிற நம்ம அசியூம் பண்ணுற டோட்டல் ஒர்க் தான் 60. அந்த 60 அப்படிங்கிற டோட்டல் ஒர்க்கை வந்து ஒரு நாளைக்கு 3 ஒர்க் செய்வாங்கன்னு அர்த்தம் ஏ. அதே ஒரு நாளுக்கு பி வந்து 2 ஒர்க் செய்வாங்கன்னு அர்த்தம். இப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த 60ங்கிற டோட்டல் ஒர்க்கையும் எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ A + B 2 பேரும் சேர்ந்து அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அது 2 பேரும் சேர்ந்து செய்யறாங்கன்னா ஒரே நாள்ல எத்தனை ஒர்க் செய்வாங்க? 5 வேலை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பென்சில் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நாள்ல 3 பென்சில் தயாரிக்க முடியும் ஏனால. பினால 2 பென்சில் தயாரிக்க முடியும் அப்படின்னா ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாள் எத்தனை பென்சில் தயாரிப்பாங்க? 5 பென்சில் தயாரிப்பாங்க. ஓகேங்களா? அப்ப அந்த 5 பென்சில் அப்படிங்கிறது டோட்டல் அவங்க தயாரிக்கிறது. ஓகேங்களா? அப்ப இங்க டோட்டல் ஒர்க் என்னது? 60. அப்ப 60 பென்சில் அவங்க மொத்தமா தயாரிக்கணும். இப்ப எவ்வளவு நாள் எடுத்துப்பாங்க 60 பென்சிலை தயாரிக்க? நீங்கள் இல்லைன்னா 60/5 கூட போட்டுக்கோங்க. எப்படி போட்டாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்க போகுது. இப்போ 1 5s are 5, இங்கே மீதி 1 வரும். இப்போ 2 5s are 10 அப்படின்னு கிடைக்குங்களா? அப்போ 12 days. இப்போ 12 daysல வந்து அவங்க அந்த 60 பென்சிலை வந்து தயார் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மீனிங். நான் பென்சில் அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். அப்போ உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கிற டேட்டாக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்து வந்த ஒர்க் நம்ம வந்திருக்கிற வேல்யூ தான் டோட்டல் ஒர்க்கு. அந்த டோட்டல் ஒர்க்ல இருந்து எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணுவீங்க. எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணிட்டு இப்போ ஏ அண்ட் பின்னு சேர்ந்து கேட்டாங்கன்னா 2 பேர்த்தோட எஃபிஷியன்சி ஆட் பண்ணிட்டு டோட்டல் ஒர்க்கால டிவைட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 12 daysல கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மீனிங். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த மாதிரி தேர்ட் பர்சன் வந்தா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு. XY and Z can alone complete a piece of work in 30, 24 and 20 days respectively. XY, Z together complete a same work in how many days அப்படின்னு கேட்டிருக்காங்க. XY மற்றும் Z தனித்தனியாக ஒரு வேலையை முறையே 30, 24 மற்றும் 20 நாட்களில் முடிக்க முடியும். XY and Z இணைந்து அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப X தனியா அந்த வேலையை எவ்வளவு நாள்ல முடிக்கிறாரு? 30 daysல முடிக்கிறாரு. Y தனியா அந்த ஒர்க் எவ்வளவு நாள்ல முடிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா 24 days. Z மட்டும் தனியா அந்த ஒர்க் எவ்வளவு நாள்ல முடிக்கிறாரு அப்படின்னா 20 days. அப்ப ஃபர்ஸ்ட் இந்த மூணுக்குமே நம்ம எல்சிஎம் எடுப்போங்களா? அப்ப எல்சிஎம் எடுத்தா என்ன கிடைக்கும்? 120 அப்படின்னு கிடைக்குங்களா? இப்போ 120 அப்படிங்கிறது எல்சிஎம் அப்படின்னா இந்த 120 அப்படிங்கிறது என்னது? டோட்டல் ஒர்க். அப்போ டோட்டல் ஒர்க் இதுன்னா இப்போ டோட்டல் ஒர்க் டிவைடட் பை டைம் போட்டோம்னா நமக்கு எஃபிஷியன்சி கிடைச்சிருங்களா? இப்போ டோட்டல் ஒர்க் பை டைம் போடுங்க. அப்போ 120/30ன்னு போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். இப்போ இதோட எஃபிஷியன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. எக்ஸோடது. ஒய்யோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 120/24 போட்டிங்கன்னா 5 கிடைக்கும். அதே மாதிரி 120/20 அப்படின்னு போட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 6 அப்படின்னு கிடைக்குங்களா?
அப்போ இந்த எஃபிஷியன்சி எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், a பிளஸ் பி பிளஸ் சி, அதாவது இங்கே வந்து எக்ஸ் ஒய் இசட் இருக்கிறதால எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் 3 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மீனிங். இப்போ டோட்டல் ஒர்க் வந்து 120, 3 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா 3 பேர்த்தியோட எஃபிஷியன்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எஃபிஷியன்சி ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 4 + 5 வந்து 9, 9 + 6 அப்படிங்கும்போது 15 அப்படின்னு கிடைக்குங்களா. அப்போ 15. இப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், நமக்கு 8 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 8 டேஸில் 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணோம்னா அந்த ஒர்க்கை வந்து 8 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மீனிங். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. P and Q together can do a piece of work in 12 days. P can do the same work in 20 days. How many days Q alone to do the same work? தமிழில் பார்த்தீங்கன்னா P மற்றும் Q இணைந்து ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார். P அதே வேலையை 20 நாட்களில் முடிப்பார். Q தனியாக அதே வேலையை எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ P-யும் Q சேர்ந்து ஒரு வேலையை எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. P மட்டும் தனியாக அந்த வேலையை பார்த்தாங்கன்னா 20 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. Q எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் உடனே கன்ஃபியூஸ் ஆக வேணாம். 2 பேர் சேர்ந்து கொடுத்துட்டாங்க, எப்பவுமே நம்ம 2 பேர் சேர்ந்து பண்ணால் எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் இப்போ நம்ம அப்படியே ரிவர்ஸில் கண்டுபிடிக்க போகிறோம். அப்படிங்கும்போது என்ன பண்ணால் சேம் கான்செப்டே தான், இங்கேயும் 12க்கும் 20க்கும் நீங்கள் எல்சிஎம் எடுக்கணும். அப்போ 12க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும், நமக்கு 60 அப்படின்னு கிடைக்குங்களா. இப்போ அந்த 60 அப்படின்னா இதுதான் நமக்கு என்னது, டோட்டல் ஒர்க். ஓகேங்களா. அப்போ 60 அப்படிங்கிற டோட்டல் ஒர்க்னா 60/12 பண்ணால் என்ன கிடைக்கும், 5ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 60/20 பண்ணீங்கன்னா 3ன்னு கிடைக்குங்களா. அப்போ இந்த 5 3 அப்படிங்கிறது, இந்த 5 அப்படிங்கிறது என்னது, P + Qவோட எஃபிஷியன்சி. இப்போ P + Qவோட எஃபிஷியன்சி 5 அப்படின்னா நமக்கு எதோட எஃபிஷியன்சி வேணும், Qவோட எஃபிஷியன்சி வேணும். அப்போ Pயோட எஃபிஷியன்சி என்னது, 3. இப்போ 3 + Q = 5 அப்படின்னு போட்டிங்கன்னா அப்போ Q என்ன கிடைக்கும், Q 2ன்னு கிடைக்குதுங்களா. அப்போ Qவோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 2 அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, Q எத்தனை நாளில் அந்த வேலை முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ டைம் கேட்டிருந்தாங்கன்னா என்ன ஃபார்முலா, டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி, அதுதான் நமக்கு ஃபார்முலா. இப்போ Q எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னா டோட்டல் ஒர்க் என்னது 60, எஃபிஷியன்சி Qவோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 2. இப்போ 30 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இப்போ Q மட்டும் தனியாக அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணால் 30 டேஸ் ஆகும் அப்படிங்கிற மீனிங். இதை பேஸ் பண்ண சம்ஸ்லாம் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் மாடல் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.